தினமணி.com செய்திகள் சில வரிகளில். ஜப்பான் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணைந்து தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் ஜப்பானின் ஒத்துழைப்புடன் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைக்க இருப்பதாக தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரை உலக அளவில் அங்கீகரிப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை என தெரிவித்த அவர், வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் பீகாருக்கு ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மீதான வழக்குகளை கைவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் வழக்கறிஞர்கள் மீதான காவல்துறையின் அத்துமீறல் விவகாரம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கலாம் என கருதுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பயனளிக்காது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏற்படும் பலன்கள் நேரடியாக பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என கூறிய அவர், மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தேமுதிகவின் முதல் தேர்தலை போல் தாவேகா தலைவர் விஜயின் வருகை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் விஜய் பற்றியோ கூட்டணி பற்றியோ இனி என்னிடம் கேள்விகள் கேட்க வேண்டாம் என தெரிவித்த அவர், அதற்கு பலமுறை பதில் சொல்லிவிட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் குப்பையாக வீசப்பட்டிருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஊராக சென்று பொதுமக்களிடம் வாங்கிய மனுக்களும் சாவி கிடைக்காமல் இன்னும் கருப்பு பெட்டிகளில் பூட்டப்பட்டுள்ளது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். நடிகர் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் உருவாகி வரும் பாம் திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. நடிகர்கள் காளி வெங்கட், அபிராமி, சிங்கம்புலி உள்ளிட்டோர் நடிப்பில் விஷால் வெங்கட் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் செப்டம்பர் 12 வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.